அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லையில்லா பேரருளும் ஏற்ற மிகு பேர் முன்னரை ஏக இறைவன் அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்கிறேன். அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேர்மை மிகுந்திட்டு அருமை பெருமக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, சிறுவர் சிறுமிகளே, புனிதமான சகர் நேரத்திலே நாம் சந்திக்கிறோம். இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரம் வாய்ப்பதே இல்லை. இந்த நேரத்தின் அருமையும் பெருமையும் அகமியமும் அற்புதமானது. அகிலத்தின் அதிபதியாம் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தந்து அடியார்களுக்காக வேண்டி அறைகோல் விடுக்கின்ற அற்புதமான ஒரு நேரம்தான் இது. அவனை பெருமைப்படுத்துவோம், அல்லாஹுவை மகிமைப்படுத்துவோம், அவனை ஏகத்துவப்படுத்துவோம். இறைவனுடைய அந்த அற்புதம் எதுவென்றால், அவனை தஅலீம் மகத்துவப்படுத்துவதை காட்டிலும் தௌஹீத் அவனை ஒருமைப்படுத்துவதுதான் மிக உன்னதமானது. அருள்மறை அல் குர்ஆன் அற்புதமான பல வசனங்களை தன்னகத்தையே கொண்டிருப்பது. அதிலே மிகச்சிறந்த வசனம் எது என்று அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அண்ணல் நபிகளார் அல்லாஹு லா இலாஹ என்று தொடங்குகின்ற ஆயத்துல் குர்சி என்று சொன்னார்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி இதை நாம் ஓதி வருகின்றோம். இரவில் உறங்குவதற்கு முன்பு கூட இதை ஓதி நம் மீது ஊதி நாம் உறங்கினால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, மலக்குகளை அல்லாஹ் நியமிக்கிறான் என்ற செய்தியையும் நாம் பார்க்க முடிகின்றது. இனிய பண்பாளர்களே, ஏதோ நாம் அடிக்கடி ஓதி வருகின்ற ஆயத்துல் குர்சியினுடைய அந்த சொல்லாடல்களும் அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹ்வுடைய தனித்துவம் வாய்ந்திட்ட 10 தன்மைகளை, பண்புகளை அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. இறைவன்தான் அந்த ஏகன், அவனே அகிலங்களின் நிறைவன். அவனுடைய ஆற்றலும் வலிமையும் ஆளுமையும் சக்தியும் அற்புதமானது என்பதையெல்லாம் அழகாக காட்டுகிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் மன் வல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அத்தியாயத்தின் 255வது திருவசனம் இது. அந்த ஒப்பற்ற ஒரே இறைவனின் மகத்துவம், சிறப்புமிகு தனித்தன்மைகள் வர்ணிக்கப்படுகின்றது அவனால். அல்லாஹ் அந்த ஒருவனை தவிர வேறு யாரும் எங்கும் எதுவும் கடவுளாக இல்லை, இறைவனாக முடியாது. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அனைத்து அண்டங்களின் அனைவருக்குமான ஒரே கடவுள். அவன் என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்திய ஜீவன், நிலைத்திருப்பவன். பேரண்டத்தை, உயிர்களை படைத்து நேர்த்தியாக நிர்வகிக்கும் நிலைத்தன்மையாளன். அவனை எந்த ஓர் ஆழ்ந்த தூக்கமோ சிறிய உறக்கமோ கண்ணயர்வோ ஆட்கொள்வதில்லை. வானங்களில் உள்ள அனைத்தும், பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானவை. மகத்துவமிக்க அந்த மாண்பாளனின் சமூகத்தின் முன் அவனது அனுமதியின்றி எவருக்காகவும் யார்தான் பரிந்துரைக்க முடியும்? ஒருவரால் முடியாது.
மனிதர்களுக்கு முன்னர் இருந்தவைகள் அனைத்தையும், கடந்த காலம் நிகழ்காலங்களையும், அவர்களுக்கு பின் நிகழக்கூடியவைகள் வருங்காலம் பற்றிய அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அவற்றை இயக்குபவனாகவும் இருக்கிறான். இறைவனின் தூதர்களான நபிமார்களோ, மற்ற மனிதர்களோ, வானவர்களான மலக்குகளோ, மற்ற வேறு படைப்பினங்களோ அவன் அறிந்த ஞானங்களில் அவன் விரும்பி அறிவித்து காட்டிய அளவை தவிர எதையும் அவர்கள் நிறைவாக சூழ்ந்தறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆளுமையும் அனைத்து அதிகாரமும் கொண்டதான அவனது குர்சி எனும் பேராட்சி பரந்து விரிந்து உயர்ந்து கிடக்கும் பூமியின் அதள பாதாள பிரவேசங்களையும் அளவளாவி பரவி இருக்கின்றது. அனைத்தும் அல்லாஹுவின் ஆளுமைக்கு உட்பட்டனவாகும். இந்த வானங்களையும் பூமியையும் அதில் உள்ளவர்களை நிர்வகித்து வாழ வைத்து பாதுகாப்பதொன்றும் அவனுக்கு மலைப்பை தராது, சிரமமானதல்ல. அவனே அனைத்திலும் உயர்ந்தவனாகவும் மாபெரும் மகத்துவமும் கண்ணியம் மிக்கவனாகவும் இருக்கிறான். அருள் மறையின் பரிசுத்த திருவசனங்களில் மிகச்சிறந்த மாண்புநிறை இறைவசனம் இதுவாகும். ஆம், இதுதான் ஆயத்துல் குர்சி என்று அழைக்கப்படுகிறது. இனிய பண்பாளர்களே, அடிக்கடி அல்லாஹுடைய வல்லமையை, மகத்துவத்தை பேசும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி நாம் பயன்படுவோம். அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா வலா துஅஸ்ஸிர் லனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஹய்யு யா கய்யூம் நஸ்தகீஸ் பிரஹ்மதிக யா அல்லாஹ். அல்லாஹும்ம அஹ்யினா அலல் கிதாபி வஸ்ஸுன்னா வதவஃபனா அலல் ஈமானி வத்தௌபா. நவைத்து சௌமல் ஆன் அன் அதாயி ஃபர்லி ரமலான் ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான் நோன்பை அல்லாஹுக்காக இந்த நோற்க நியத்து வைக்கிறேன். அல்லாஹ் இதை எளிதாக்கி வைப்பானாக. ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வஸல்லி அலன் நபி ஸையதுனா முஹம்மதின் வாலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.